அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 12 பாவகத்திலும் புதன் நின்ற பலன் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த செய்தி தாய்மகள் ஏசல் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் தாய்மகள் ஏசல் புத்தகத்தோட பேர். இந்த புத்தகத்தில் புலிப்பாணி சித்தர் பதிவு செய்த சிறந்த கருத்துக்களைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, 1லிருந்து 12 வரைக்கும் புதன் நின்றால் என்ன பலன் என்று புலிப்பாணி சித்தர் கூறுகிறார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் புதன் இருந்தால் என்ன நன்மை என்று புலிப்பாணி சித்தர் தாய்மகள் ஏசல் என்ற புத்தகத்தில் சொன்ன செய்தியை இந்த வீடியோவில் வெளியிடுகிறேன். புதன் லக்கணத்தில் நல்ல நிலையில் நின்றிருந்தால் ஜாதகன் அறிவாளி, லட்சணமான உடல் அமைப்பு உடையவன், மெய்யறிவில் தேர்ச்சி பெற்றவன். ஒருவேளை லக்கணத்தில், அதாவது மீன லக்கணமாக வந்து புதன் நீசமானால் அந்த புதன் திசையில் அவருக்கு வாத நோய் உடையவன், குறைந்த கல்வி உண்டு என்ற செய்தியை புலிப்பாணி சித்தர் லக்கணத்தில் புதன் அமர்ந்தால் என்ற தலைப்பில் பதிவிட்டிருக்கிறார். லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாகவோ நல்ல நிலையில் இருந்து குருவோ சுக்கிரனோ பார்த்துவிட்டால் அவன் பெரிய நகைச்சுவை பேச்சாளன். அந்த புதனோடு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சேர்ந்து குருவினுடைய பார்வை கிடைத்தால் அவன் நகைச்சுவை நடிகன். புத்திசாலித்தனம் உண்டு. நிதித்துறையிலும் பண மேலாண்மையிலும் சிறப்பாக இருப்பான். அறிவு மற்றும் மனதில் இருப்பை வழங்குவார். 2ஆம் இடத்துல புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் ஹியூமர் சென்ஸ், கூட இருக்கிற ஆளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காமெடி சொல்லி அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த புதனுடைய வேலை. புத்திசாலித்தனத்துக்கும் புதனுடைய வேலை. புதன் நல்லா இருந்தாத்தேன் சினிமா துறைக்குள்ளே போக முடியும். புதன் நல்லா இருந்தாத்தேன் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்த புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தாத்தேன் அந்த புதன் தன்னுடைய நல்ல பலனை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க, புதன் 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஜாதகனின் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். புதன் 3ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருந்து சுவர்களுடைய பார்வைகள் கிடைச்சிருச்சுன்னா ஜாதகன் பேச்சு திறமை உடையவன், புத்திசாலித்தனம் உடையவன், தைரியம் உடையவன். இளைய சகோதரர்கள் அவருக்கு உண்டு. பயணங்கள் செய்யக்கூடியவன், எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. தகவல் தொடர்பு திறன் இருக்கும், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த தகவல் தொடர்பு ஐடி ஃபீல்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு புதன் இது 2 நல்லா இருந்தால் ஐடியில் அவர் வாட்டுக்கு மாதம். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு, சின்ன பையன், சிங்கப்பூரில் 1,13,00,000 ரூபா சம்பளம் வாங்குறான். அவனுக்கு இதே அமைப்பு தான். புதன் 3லேருந்து நல்லா வந்துச்சு, டாப் டக்கர் ஆகிட்டான். ஐடி ஃபீல்டுக்கு ராகுவும் நல்லா இருக்கணும். அந்த 2 கிரகமும் நல்லா இருந்தால் ஐடி ஃபீல்டில் ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்களில் புதன் இருந்தால் சாமர்த்தியசாலி, எதையுமே மலிப்பி சமாளிச்சுட்டு வரக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அப்படின்ட்டு இந்த லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை காட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஆளுங்க புதன் 4ல் இருந்தால் சுப காரியங்களை செய்வான். பண்டிதன், மேலும் மனைவிக்கு துன்பம். 4ஆம் இடத்துல
புதன் இருந்து துன்பம் வரும். அதிக ஆயுள் பலம் உள்ளவன், அதாவதுக்கு 4வது இடத்துல இருந்தால் இவனுக்கு ஆயுள் பலம் அதிகம், மனைவிக்கு துன்பம் வரும் அப்படின்றாங்க. அநேக பாக்கியங்கள் உடையவன், கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அநேகமான பாக்கியங்கள் உண்டாகும் என்று புலிப்பாணி சித்தர் தாய் மகள் ஏசல் என்ற புத்தகத்திலே இந்த செய்தியை பதிவிடுகிறார். வாங்க 5ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன அப்படின்றத பார்ப்போம். மனக்கவலை உடையவன், ஆயுள் குறைபாடு, நோயாளி, நம்பிக்கையாக பேசக்கூடியவன், சோம்பியாக இருப்பான், பலரிடம் பகை கொள்வான். அப்போ திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அது சிக்கலை கொடுக்கும் என்று புலிப்பாணி சித்தர் எழுதுகிறார். கவலை உடையவன், ஆயுள் குறைவு. ஆயுள் குறைவுனா பயந்துடக்கூடாது. ஐயோ நமக்கு புதன் 5ல் இருக்குது, ஆயுள் கம்மின்னு வேறு இருந்தாலும் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆயுளுக்கு சனியோடைய நிலைமையை பார்க்கணும், 8ஆம் இடத்தின் அதிபதியை பார்க்கணும், லக்னாதிபதியை பார்க்கணும். இவ்வளோ சேர்த்து வச்சுத்தேன் நம்ம கோச்சார பலனை பார்க்கணும், திசா புத்தியை பார்க்கணும். இவ்வளோ சேர்த்து வச்சுத்தேன் நீங்கள் புதனை முடிவெடுக்க முடியும். புதன் 5ல் இருந்தாலே ஆயுள் குறைவு அப்படின்னு டைரெக்டாக எடுக்கக்கூடாது. பாருங்க, புதன் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில் இருந்தால் மாமன்மார்கள் சிறப்படைவார்கள். அந்த ஜாதகருடைய மாமாவுக்கெல்லாம் அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்ற மாதிரி மாமாவுக்கு யோகம். அதனால தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே மாமாவுக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ புதன் 6ல் இருந்து ஒரு குழந்தை வீட்டில் பிறந்துருச்சுன்னா மாமனுக்கு ஓஹோ அப்படின்னு இருப்பார். ஜாதகனுக்கு அரசர்களின் தொடர்பு கிடைக்கும். அரசர்கள் அப்படின்னா இந்த இடத்துல கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டு, கவர்மெண்ட்டு வேலை, கவர்மெண்ட்டு மூலம் சில நன்மைகள் கிடைக்கும். இவ்வுலகில் பலவித கலைகளை கற்றறிய முயல்வான். நிறைய சில பேர் கற்றுக்கிறன்னு ஆசைப்படுவான், எது எது இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்கிறன்னு ஆசைப்படுவான். அவனுக்கு கட்டாயம் புதன் 6ல் இருக்கும். புத்தி கூர்மை குறைவு, கொஞ்சம் அவசரப்பட்டு சில வேலைகளை செஞ்சுட்டு அப்புறமேல ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருப்பார். சிறிது நோயும் உள்ளவன், புத்திர தோஷமும் உண்டு. அவர் மூல நூலில் என்ன வார்த்தையை சொல்லியிருக்காரோ அந்த வார்த்தையை மட்டும்தான் போட்டு எழுதியிருக்கேன். எக்ஸ்ட்ராலாம் நம்ம எதுவுமே எழுதலை. பாருங்கள், சிறிது நோயும் உள்ளவன் அப்படின்னு எழுதியிருந்தார். நானும் அதே தான், சிறிது நோயும் உள்ளவன் அப்படின்ற வார்த்தையை நான் எழுதியிருக்கேன். சின்ன சின்ன நோய்கள் வரும். நோய் வந்தால் போகும், பிணி வந்தால் போகாது. நோய் என்பது வேறு, பிணி என்பது வேறு. நோய் என்பது 6ஆம் இடம், பிணி என்பது 8ஆம் இடம். இப்போ எய்ட்ஸ் அப்படின்றது நோய் அல்ல, அது பிணி, வந்தால் போகாது. அதே மாதிரி சில புற்றுநோய்கள் நோயிலையும் வரும், தீராத புற்றுநோய்கள் 8ஆம் இடத்துலையும் வரும். அப்போ வந்தால் போகக்கூடியது அனைத்தும் நோய், வந்தால் போகாதது அனைத்தும் பிணி என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதனால தான் சங்க இலக்கியத்தில் பசிப்பிணி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஏன் பிணின்னாங்க, பசிப்பிணின்னாங்க? பசி போகுதா? காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். சில பேர் இடையில 2 தடவை சாப்பிட்ருவேன், மொத்தம் 5 தடவை வந்துடும் கணக்கு. அப்போ பசி என்பது போகவே போகாது. ஒரு மனுஷன் வாழ்நாளில் 30 யானையின் எடையை சாப்பிட்றானா. 30 யானையினுடைய எடையை ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் சாப்பிடுகிறான். ஓகே, டாபிக் மாறுது. நம்ம புதன் 7ல் இருந்தால் என்னன்ற பார்ப்போம். பாருங்கள், புதன் 7ல் இருந்தா ஜாதகன் அரச யோகத்தை அனுபவிப்பான், செல்வ சீமானாக இருப்பான், சிறந்த மனைவி அமைவாள், குறைந்த அளவே இன்பங்களை அனுபவிப்பான். எல்லாமே லிமிட்டேஷன். அப்போ புதன் கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் அரச யோகத்தை அனுபவிப்பான்னா கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய போஸ்ட்டில் போய் உட்கார்றதுக்கு இந்த புதன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது. பாருங்க, புதன் 8ல் ஜாதகன் அரசு பணி செய்வான். நல்லா கவனிக்கணும்,
6, 8, 12 உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை தராது அப்படின்றது ஜாதக விதி. நான் அன்னைக்கே சொன்னேன், ஜாதகத்தில் பெர்மனண்ட்டான விதி என்பது எதுவுமே இல்லை, டெம்பரவரி தான். விதி உண்டு, விதி விலக்கும் உண்டு, அந்த விளக்குக்கு இன்னொரு விளக்கும் உண்டு. அப்போ 8ல் போய் புதன் உட்காந்துருந்துச்சுன்னா ஜாதகனுக்கு அரசு பணி கிடைக்காதுன்னு சொல்லிடாதீங்க. அரசு பணி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ சந்திரனுக்கு கூடிய இடத்துல இருந்து சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், பூர்ண சந்திரன் இவங்கெல்லாம் 6, 7, 8ல் உட்காந்துருந்தா மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய தனவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வெக்கத்துக்குரிய ரகசிய வியாதியை பெற்றிருப்பான். 8ஆம் இடத்துல புதன் இருந்து அந்த புதன் நீசமோ பகையோ இருந்துச்சுன்னா அந்த புதன் திசையிலேயோ அல்லது புதன் சாரம் வாங்கின அவருடைய திசையிலேயோ அவருக்கு வெளியில் சொல்ல முடியாத ரகசிய நோய், அதாவது பால்வினை நோய் அவருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பலசாலியாக இருப்பார், ஆயுள் பலம் அதிகம் உடையவன், ராஜாதி ராஜனாக திகழ்வான். அப்போ புதன் 8ல் மறைவு இல்லை என்பதை இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது புலிப்பாணி சித்தருடைய கருத்து, 1 இன்ச்சு கூட மாறாது. ஓகேவா? பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது இடத்தில் புதன் இருந்தால் மிக்க சாமர்த்தியசாலி, எதையும் அழகாக சாமர்த்தியமாக செஞ்சு அதில் வெற்றி அடையக்கூடிய ஆள். 2வது பாயிண்ட்டு, கல்வி உடையவன், அப்போ அதிகமாக கற்பான். 3வது பாயிண்ட்டு, செயல் வேகம் உள்ளவன், மேலும் செல்வ வளம் உடையவன். செயல் வேகம் 10 நாளில் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை 7 நாளில் செஞ்சு முடிப்பாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா புதன் 9ஆம் இடத்துல இருக்கும். இருந்தால்தான் அவர் ப்ராசஸ் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அடுத்து சந்தோஷமாய் வாழ்வான், மாமனின் உதவி கிட்டும், பல விதங்களில் புகழ் வருவான். அப்போ பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது இடத்தில் புதன் இருந்தால் மிகச்சிறந்த அமைப்பாக புலிப்பாணி சித்தர் தன்னுடைய குறிப்பேட்டில் குறிப்பு எழுதி உள்ளார். 10லே புதன் இருந்தால் என்ன? கவிதை இயற்றுவதில் ஆற்றல் உடையவனாக விளங்குவான். நான் பலருடைய கவிஞருடைய ஜாதகத்தை வைத்திருக்கிறேன். இந்த அமைப்பு அப்படியே இருக்கு. அதாவது 10ல் புதன் இருந்து கூட குருவோ அல்லது குருவோடைய பார்வையோ சுபர்களுடைய பார்வையோ கிடச்சிருச்சுன்னா அவர் கவிதையை எழுதி தள்ளுவார். கற்பனைகள் அப்படியே கொட்டி கொட்டி விழுகும். ஒரு சாக்கை வச்சு நம்ம பிடிச்சிக்கிறணும். அந்த அளவுக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் உடையவர். நல் ஒழுக்கங்களை கடைபிடிப்பான், உண்மையாக நடந்து கொள்வான், பக்திமான், மன உறுதி உடையவன், பெரும் செல்வம் அடைவான். அப்போ 9ஆம் இடத்துல புதன் இருந்து சனி ஏற்கனவே 9ஆம் இடத்தை பார்த்துருச்சுன்னா இந்த மடங்கு 2 மடங்கு ஆகும். சனி 9ஆம் இடத்தை பார்த்தா அவர் பெரிய செல்வந்தர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புதன் 10ல் உட்காந்து குருவோ சுக்கிரனோ பூர்ண சந்திரனோ சேர்ந்தாலோ பார்த்தாலோ அவன் கவிதையில் புலியாக இருக்கக்கூடியவனாக மாறுவான் என்று புலிப்பாணி சித்தர் மாறுதட்டி சொல்லுகிறார். பாருங்க, புதன் 11ல் இருந்தால், நான் சொல்லியிருக்கிறேன் 11ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் லாபத்தை தான் தரும் என்று. அப்போ புதன் 11ல் இருந்தால் கவிதையாலும் கணித சாஸ்திரத்தாலும் வருமானம் வரும். மேலும் ஆளடிமை அதிகாரம் பெற்றிருப்பான். டேபிள் இருக்கக்கூடிய அந்த பெல்லை அமுக்குனா ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி 2 பேர் நிற்பாங்க. அந்தளவுக்கு ஆளடிமை அதிகாரம் உண்டு. புகழ் உடையவன், நல்ல ஒரு பாப்புலர் ஃபிகர், ஃபேமஸ், அந்த மாதிரி ஆகிறதுக்கு புதன் வலிமையாக 11ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆற்றலெல்லாம் சேரும். அடுத்து புதன் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் இருந்தால் கடல்வெளி வாணிகத்திலும் திறமையாக பேரம் பேசக்கூடியவன்,
கடல்வழி வாணிகம்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. கப்பலில் மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கப்பல்லே வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி அமைப்புலாம் இந்த 12ல் புதன் இருக்கிற ஆளுக்கு கிடைக்கும். பேரம் பேசக்கூடியவன் அப்படின்னா யார்கிட்டையும் தர்க்கம் பண்ணி 500 பேண்ட்டு சட்டையை 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது ஏன் அவர் போனதுக்கப்புறம் கேட்டால் தான் தெரியும். அந்த ஆள் பேசி தாங்க முடியலைங்க, அதனால் 150 ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு கூட சொல்லுவார். பல காரியங்கள் முடக்கப்படும் நிலைக்கு உள்ளாவான். காலில் முடக்குவாதம் வரலாம். கடன் வாங்கி அதை தராமல் சாமர்த்தியமாக பேசுவான். அப்போ கடன் யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும்னா அவர்கிட்ட நைஸாக கேட்டுருங்க. உனக்கு புதன் எங்கே இருக்குன்னு சொல்லு, அப்போ தான் உனக்கு கடன் தருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். 12ல் இருக்குது அப்படின்னா ஓடியே வந்துருங்க. கடன் வாங்கிட்டு அதை தராமல் சாமர்த்தியமாக பேசுவான், பயங்கரமாக. பாருங்க. அடுத்து கிரானி நோயும் இரகசிய உறுப்பில் நோயும் வர வாய்ப்புண்டு. பிறருடன் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி சொந்த பந்தங்கள் குறைவு ஏற்படுத்தக்கூடியவர். சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு என்னென்னா, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா 2 பேர் அருவா வச்சு வெட்டிக்கிட்டு சாவாங்க. இவன் பாட்டுக்கு நடந்து டீ கடைக்கு போயிடுவேன். யார்? புதன் 12ல் இருக்கிறவன். அப்போ அப்படி ஆள் போய் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சண்டை இழுத்து விடக்கூடிய ஆளாகவும் இருப்பான். இது எல்லாமே கேட்டகரி மனுஷர்களில் பல வகை இருக்குது. அப்போ இந்த புதன் 12ல் இருந்தால் அவர்னால் சச்சரவு தரக்கூடிய வகையில் பேசாமல் இருக்கவே முடியாது. அடுத்து சொந்த பந்தங்கள் குறைவு. அவருக்கு சொந்த பந்தங்களே இருக்காது, அது லிமிட்டடு. சில பேர் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் பிள்ளை குட்டி உண்டு அப்படின்னு இருப்பாங்க. அப்படி ஆளுக்கெல்லாம் புதன் 12ல் இருக்கா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம ஜோதிடத்தில் அடிப்படை மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். ஜோதிடத்தை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பல வீடியோ பார்த்து நீங்கள் குழம்பி போயிடாதீங்க. ஜோதிடம் என்பது முறையாக படித்தால் ஜோதிடம் உங்களுக்கு வசப்படும், இல்லை என்றால் அது உங்களுக்கு வசப்படாது. ஆகவே விருப்பமுள்ள நபர்கள் தயவுசெய்து நாங்கள் நடத்தக்கூடிய அந்த அடிப்படை ஜோதிட கணிதம் என்ற வகுப்பிலே நீங்கள் சேர்ந்து பயனடையுங்கள். விருப்பமானவர்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை உறுதி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.